வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். சாப்டர் 1ல 36 37, சாப்டர் 2 36, சாப்டர் 3 35 36, சாப்டர் 4 36, சாப்டர் 5 38, சாப்டர் 6 36 38, சாப்டர் 7 38, Chapter 8 37 38, Chapter 9 37, Chapter 10 38. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான 14 5 மார்க். இந்த 5 மார்க்கை மட்டும் படிச்சாலே கண்டிப்பா உங்களால 7 5 மார்க்கும் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் படிச்சாலே போதும். உங்களுக்கு இதோட பிடிஎஃப் வேணும்னா நான் இந்த வீடியோவோட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோவுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு அதுல அவைலபிளா இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் தென் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து நான் பிடிஎஃபா போட்டுட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப தேவையான என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கலாம், எதை பேஸ் பண்ணி படிக்கலாம், சாப்டர் வைஸ் எப்படி படிக்கலாம், ப்ளூ பிரிண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து வீடியோஸ் போட போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த 5 மார்க் மட்டும் படிங்க. உங்களால கண்டிப்பா 7 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்.